நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் 40 தொகுதிகளிலும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டி தற்பொழுது தனி கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்ய உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே டெல்லியுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை கைப்பற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் பாஜக தென் மாவட்டங்களில் வெற்றியடைவது மிக மிக கடினம் என்று ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்று கூறி கொடநாடு வழக்கு, டெண்டர் ஊழல் முறைகேடு போன்ற வழக்குகளில் ஆதாரங்கள் அனைத்தையுமே பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாகவே சிபிஐ துறையினருக்கு மறைமுகமாக கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த நீதிமன்ற வழக்கில் தோல்வியடைந்தாலும் கட்சியிலிருந்து இதுவரை நீக்கப்படவில்லை என்ற அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தலாம் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறியிருந்த பொழுதும், ஆனால் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விதித்த வழக்கின் அடிப்படையில் இடைக்கால தடையும் விதித்திருக்கிறது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஓபிஎஸ் அதிமுகவை மீண்டும் முழுமையாக கைப்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக பல கட்ட போராட்டத்தையும் தற்பொழுது நடத்தி வருகிறார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறார். அதிமுகவின் வேட்பாளராக ஓபிஎஸ் அவர்களின் வேட்பாளராகத்தான் நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 56,400 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வரலாறு காணாத தோல்வியும் அடைந்தது. ஆனால் இதுவரை அதிமுக இப்படிப்பட்ட தோல்வியை கண்டதில்லை என்றும் அதிமுகவின் தொண்டர்களை அதிர்ச்சியடையும் வகையில்தான் செய்திகளும் வெளியாகியிருந்தன. இதற்கு காரணம் தகுதி இல்லாதவரை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தியதுதான். இதை தவிர மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் செலுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் செய்கிறார். 40 தொகுதிகளிலும் ஓபிஎஸ் வேட்பாளர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற பிரச்சாரமும் தற்பொழுது மேற்கொள்ளப்படுகிறது.